கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிற விசுவாச பிள்ளைகள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே அன்பான வாழ்த்துக்களை கூறி இந்த ஓய்வு நாள் பள்ளி பாட வேத தியானத்திற்குள்ளாக உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த காலாண்டின் 6வது பாடமாக கிறிஸ்துவில் மட்டுமே நம்பிக்கை என்கிற தலைப்பின் கீழாக இந்த வாரத்திற்கான பாடத்தை நாம் படிக்க இருக்கிறோம். மைய வசனமாக பிலிப்பியர் நிருபம் 3வது அதிகாரம் 10வது மற்றும் 11வது வசனங்கள். இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் குறிப்பிடுகிறார். ஜெபத்தோடு கூட நம்முடைய வேத ஆராய்ச்சிக்குள்ளாக கடந்து செல்வோம். பரலோகத்தில் வாசம் செய்கிற அன்புள்ள ஆண்டவரே, கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை வைக்கவும் மாம்சமானதை எங்கள் புயபலமாக்கி கொள்ளாதபடி எங்களுடைய கண்களை திறக்க பரலோகத்தின் ஆண்டவர் உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில் அவருடைய கண்களை திறந்த தேவன் இந்த நாளிலும் நாங்கள் கிறிஸ்துவை காணும்படியாக தேவன் எங்களோடு பேச இயேசுவின் வழியாக செபிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமேன். ஒரு முறை பணக்கார வாலிபன் ஒருவன் வந்து இயேசுவிடம், நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ள நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்ட மாத்திரத்தில் இயேசுவானவர் சொன்ன பதில், ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள். இந்த வார்த்தைகளை கேட்கிறோம் ஒரு புறம். இன்னொரு புறம் நம்முடைய வேதாகமும் சொல்லக்கூடிய காரியம், விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். இந்த இரண்டு காரியங்களையும் நாம் யோசிக்கும் பொழுது இயேசுவானவர் கிரியை செய்தால் ஜீவனில் பிரவேசிக்கலாம் என்று சொல்லுகிறாரே, ஆனால் வேதாகமும் இன்னொரு பகுதி விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லுகிறதே என்று சொல்லி அநேக சூழ்நிலைகளில் குழப்பம் ஏற்படுகிறதா? நாம் குழம்ப வேண்டிய அவசியமே இல்லை. நம் ரட்சிப்பிற்கு நம்முடைய கிரியைகள் ஒருபோதும் உதவ முடியாது என்பதை நாம் என்ன செய்யணும்? புரிந்து கொள்ள வேண்டும். அநேக சமயத்தில் நாம் இதை செஞ்சு அதை செஞ்சு எப்படியாவது நல்லவர்களாக மாறிவிட வேண்டும் என்று சொல்லி பிரயாசப்படுகிறோம். நாம் ஒருபோதும் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினால் நீதிமான்கள் ஆக்கப்படுவதில்லை. இயேசுவை விசுவாசிப்பதன் மூலமாக, கிறிஸ்துவை நம்புவதால் மாத்திரமே நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம். இதையெல்லாம் உணர்ந்த பவுல் கிரியைக்காரர்களை கண்டனம் பண்ணி பிலிப்பியர் புஸ்தகத்தில் அநேக ஆலோசனைகளை வழங்குகிறார். குறிப்பாக விருத்த சேதனம் போன்ற கிரியைகள் நம்முடைய ரட்சிப்பை ஒருபோதும் என்ன செய்யாது? உறுதிப்படுத்தாது. நியாய பிரமாணத்தினால் அல்ல, விசுவாசத்தினாலே நாம் அனைவரும் என்ன செய்கிறோம்? ரட்சிக்கப்படுகிறோம். மார்ட்டின் லூதர் அங்கே பேதுருவின் படிக்கட்டுகள் என்று சொல்லக்கூடிய அந்த போப்பு இருக்கக்கூடிய அந்த இடங்களில் முழங்கால் ஊன்றி நடந்து செல்லும் பொழுது அவருடைய காதுகளில் தொனித்த அந்த வார்த்தை, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். உன்னுடைய கிரியைகளினாலே நீ நீதிமானாக்கப்படுவதில்லை, இயேசுவை விசுவாசி என்கிற வார்த்தையின் அடிப்படையில் தான் புரொட்டஸ்டன்ட் சீர்திருத்தமும் ஆரம்பமானது. அப்படி என்றால் விசுவாசமும் கிரியையும் இணைந்தே கிறிஸ்தவ வாழ்வில் நம்மை அழைத்து செல்லக்கூடிய மிக மிக முக்கியமான காரியங்களாக இருக்கிறது. இதை எப்படி புரிந்து கொள்வது? ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் விசுவாசமும் கிரியையும் எவ்வாறு இணைந்து செயலாற்றுகிறது என்பதை எளிமையாக புரிந்து கொள்ள வேதாகமத்திலிருந்து ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆபிரகாம், நம்முடைய முற்பிதாவாகிய ஆபிரகாம், ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனுக்கு சொல்லப்பட்டது. இந்த வார்த்தையை அவன் முழுமையாக விசுவாசித்ததினாலே தன் குமாரனாகிய ஈசாக்கை நான் தேவன் பலியிடச் சொன்னார், நான் பலியிட்டாலும் மரித்தோரிலிருந்து அவனை அவர் எழுப்ப வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி அவன் விசுவாசித்ததினாலே கையில் கத்தியை எடுத்து அவனை கொலை செய்யக்கூடிய கிரியைக்கு அவன் முன் வந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, என்றைக்கு நாம் தேவனை முழுமையாக விசுவாசிக்கிறோமோ அந்த விசுவாசம் நம்மை சும்மா இருக்க விடாது, நம்மை கிரியை செய்ய தூண்டும். இன்னும் கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னால்,
மேக கூட்டங்கள் ஒன்றோடொன்று மோதி சிதையும் பொழுது முதலாவது ஒளி வருகிறது, பின்பு ஒலி வருகிறது. இயேசுவின் சிலுவை மரணம் உருக்குலைந்த அந்த மரணத்தை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு மனிதனுடைய இருதயத்திலும் முதலாவது விசுவாசம் வருகிறது. அந்த விசுவாசத்தை தொடர்ந்து அவனுக்குள்ளாக கிரியையும் வருகிறது என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும்? புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த வார பாடம் விசுவாசம், அதனைத் தொடர்ந்து கிரியை வருவதை நமக்கு சுட்டி காட்டுவதை பார்க்க முடிகிறது. பிலிப்பியர் 3வது அதிகாரம் இந்த பாடத்தோட ரத்தின சுருக்கமான காரியங்களை நமக்கு சொல்லிக் கொடுப்பதை நாம் என்ன செய்ய முடிகிறது? பார்க்க முடிகிறது. பிலிப்பியர் 3வது அதிகாரத்தில் நாம் வாசித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 1வது வசனம், மேலும் என் சகோதரரே கர்த்தருக்குள் சந்தோஷப்படுங்கள். பவுல் தன்னுடைய இந்த அதிகாரத்தோட வார்த்தைகளை நேர்மறையான சிந்தனைகளோடு கூட அவர் ஆரம்பிக்கிறார். என்ன சொல்றாரு? சந்தோஷமா இருங்க. எப்படி சந்தோஷமா இருக்கிறது? கர்த்தரில் சந்தோஷமாக இருங்க. கர்த்தரில் சந்தோஷமாக இருப்பதற்கான பல காரணங்களை பட்டியலிட்டு விட்டு கர்த்தருக்குள் நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் நம்மீது அல்ல, கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை வைத்தால் மாத்திரமே சந்தோஷமாக இருக்க முடியும். இது எப்படி புரிஞ்சுக்கலாம்? என்ன சொல்கிறாங்க? சிம்பிளாக சொல்லணும்னா, மாம்சத்தின் மீது நம்பிக்கை வைத்தால் சங்கடம் வருகிறது, மாறாத தேவன் மீது நம்பிக்கை வைத்தால் சந்தோஷம் வருகிறது. அப்படியானால் ஒரு மனிதன் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று சொன்னால் தன்னையும் பிறனையும் மாம்சத்தையும் நம்பாமல் நமக்காக மரித்த தேவனை அவன் நம்ப வேண்டும். எளிமையான ஒரு உதாரணம் சொல்லுகிறேன் பாருங்கள். பேதுரு, அப்போஸ்தலனாகிய பேதுரு, இயேசுவானவர் சொன்னார் அவர்கிட்ட, பேதுருவே, இன்றைக்கு ராத்திரியில் சேவல் 2 முறை கூவும் முன்னே நீ 3 முறை மறுதலிப்பாய் என்று சொன்னபோது இவர்கள் எல்லாரும் உம்மினிமித்தமாக இடறினாலும் கூட நான் இடரமாட்டேன். நான் என் மீது நம்பிக்கை, உமக்காக நான் மரிக்க வேண்டியது இருந்தாலும் உம்மோடு கூட மரிப்பேன் என்று சொல்லி சுயத்தின் மீது நம்பிக்கை வைத்து பேசிய பேதுரு சந்தோஷமாக இருந்தாரா? சங்கடத்தில் அமிழ்ந்து போனாரா? மறுதலிச்சார்ல. கெத்செமனேல போய் இயேசு ஜெபித்த அதே இடத்துல முழங்கால் போட்டு அலர்னாரு. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, யாரெல்லாம் தன் மீது நம்பிக்கை வைக்கிறார்களோ அவர்கள் சங்கடங்களை சந்திக்கிறார்கள். நம்மை உண்டாக்கிய தேவன் மீது நம்பிக்கை வைக்கிற பிள்ளைகள் சந்தோஷத்தை அனுபவிக்கிறார்கள் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். அதே அதிகாரத்தில் தொடர்ந்து படிச்சோன்னு சொன்னால், எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்லி 3 முறை அவர் சொல்லுகிறார். நாய்களுக்கு எச்சரிக்கையாக இருங்கள், பொல்லாத வேலைக்காரருக்கு எச்சரிக்கையாக இருங்கள், சுன்னத்துக்காரருக்கு எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்லுகிறார். யார் அந்த நாய்கள்? நாய்களோட வேலை என்ன? நாய்களோட பிரதானமான வேலை, இந்த காலத்தில் என்ன செய்வாங்க, ஆடுகளை வைத்திருக்கக்கூடியவர்கள் ஆடுகளை பாதுகாக்க, மந்தையை பாதுகாக்க நாயை பயன்படுத்துவார்கள். எதிரிகள் வரும் பொழுது எச்சரிப்பு செய்யவும், சத்தமிட்டு முதலாளியை எழுப்பவும், மந்தைக்கு வரக்கூடிய ஆபத்தை சுட்டி காட்டவும் நாய்கள் பயன்படுத்தப்பட்டது. வேதாகமத்தில் கூட கள்ள போதகர்களை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி அழகாக சொல்லுகிறார், அவர்கள் குலைக்க மாட்டாத ஊமையான நாய்கள் என்று சொல்லி. அப்படியானால் இந்த நாய்கள் என்பது யாரை குறிக்கிறது என்று சொன்னால், கள்ள போதகர்களை, பாவத்தை பாவம் என்று அறிவிக்காத செய்தியை கொடுக்கக்கூடிய போதகர்களை, கள்ள போதகர்களை வேதாகமம் சுட்டி காட்டுகிறது. ஆபத்தை குறித்து, மந்தைக்கு வர இருக்கிற ஆபத்தை குறித்து அறிவிப்பு கொடுக்காத கள்ள போதகர்களை குறித்து நீங்கள் என்ன செய்யுங்க? எச்சரிக்கையாக இருங்கள். அவர்களைத்தான் பொல்லாத வேலையாட்கள் என்றும் பவுல் சொல்லுகிறார். 3வது சுன்னத்துக்காரர் என்று அவர் சொல்வது நமக்கு தெரியும். விருத்த சேதனம் என்கிற ஒரு காரியத்தை முக்கியப்படுத்தக்கூடிய கிரியைத்துவக்காரரை பவுல் கண்டிப்பாக சாடுகிறார். இவர்களுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க? எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்லி அவர் சொல்வதை பார்க்க முடிகிறது. அப்போ பொய் போதகங்களிலிருந்து நாம் தப்பிப்பதற்கு நமக்கு இருக்கக்கூடிய ஒரே வழி, யாரை நம்பி இருக்க வேண்டும்? கிறிஸ்துவை நாம் நம்பி இருக்கும்போது நமக்கு வரக்கூடிய பொய் போதகம் என்கிற சங்கடமான சூழ்நிலைகளிலிருந்து நம்மை நாமே கிறிஸ்துவின் மூலமாக
காத்து கொண்டு சந்தோஷமாக இருக்க முடியும். அப்போ முதலாவது சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் தேவனை நம்ப வேண்டும். ரெண்டாவது, ஒரு மனுஷனுக்கு எது சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மகிழ்ச்சியான விஷயங்கள் தான் ஒரு மனிதனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். வெரி சிம்பிள். இப்போது எனக்கு புதுசாக ஷர்ட் வாங்குறது பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் அது எனக்கு என்ன செய்யும், அது மகிழ்ச்சியான விஷயம் அப்படின்னு சொன்னால் புதிய ஷர்ட் வாங்கும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்கும். சரிங்களா? ஸோ மகிழ்ச்சியான விஷயங்கள் ஒரு மனிதனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். தேவன் நாம் சந்தோஷமாக இருப்பதைத்தான் விரும்புகிறார். உலக ரீதியாக பொருட்கள் மீது நமக்கு சந்தோஷம் இருக்கிறது, ஆனால் இதெல்லாம் நிலையான சந்தோஷம் இல்லை. பக்தனாகிய தாவீது சொல்லுகிறார், உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சியாய் இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். அப்போ நித்திய சந்தோஷம் என்பது வேதாகமத்தில் இருக்கிறது. அந்த வேதாகமத்தை வாசித்து அந்த வேதாகமத்தின் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ளும் பொழுது சந்தோஷமாக இருக்குது. கிறிஸ்துவுக்குள் அன்பான விசுவாச பிள்ளைகளே, அநேக பேர் ஐயோ எங்கள் பிள்ளைகளோட வாழ்க்கை இப்படி இருக்குதே அப்படின்னு சொல்லி கண்ணீர் விடக்கூடிய எத்தனையோ பெற்றோர்கள் இருக்கிறாங்க. காரணம் என்ன? இளம் பிராயம் முதல் நம்முடைய பிள்ளைகளை வேத வார்த்தையின் அடிப்படையில் நாம் வளர்த்திருந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை குறித்து நாம் என்ன செய்வோம், சந்தோஷம் அடைந்திருப்போம். அதில் வளர்க்க தவறியதன் விளைவாகவே நாம் சங்கடங்களையும் மன அமைதியை கெடுக்கக்கூடிய காரியங்களையும் அனுபவித்து வருகிறோம். வேதாகமம் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருக்க சொல்லக்கூடிய 2 ஆலோசனை, தேவனை நம்புங்கள், தேவனுடைய வார்த்தையை சார்ந்து வாழுங்கள் என்கிற ஒரு மேன்மையான ஆலோசனை கொடுப்பதை நாம் என்ன செய்ய முடிகிறது, பார்க்க முடிகிறது. இதே அதிகாரத்தில் பார்க்கும்போது பவுலோட வாழ்க்கை முறைகளை குறித்து ஒரு சில காரியங்களை அவர் பட்டியலிட்டு காட்டுகிறார். நல்லா யோசித்து பாருங்களேன். ஒவ்வொரு கிறிஸ்தவ மனிதனுடைய வாழ்க்கையையும் 2ஆக பிரிக்கலாங்க. ஒன்று கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் உள்ள வாழ்க்கை, இன்னொன்று கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பின்பாக உள்ள வாழ்க்கை. சரிங்களா? இப்படி 2ஆக பிரிக்கலாம். எல்லார் வாழ்க்கையை பிரித்து பார்க்கலாம். பொதுவாகவே கிறிஸ்தவங்கள் இல்லாத மனிதர்களில் சிலரை பார்க்கும்போது இவங்க ரொம்ப நல்லவங்கன்னு நம்ம சொல்லுவோம். இது உலகத்தின் பார்வையில் அவங்க நல்லவங்களா ஒருவேளை தெரியலாம். ஆனால் பரலோகத்தின் பார்வையில், தேவனுடைய பார்வையில் ஏன் கிறிஸ்தவங்க யாருமே நல்லவர்கள் கிடையாது என்பதை நாம் என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த பிலிப்பியர் 3வது அதிகாரத்தில் 2 கூட்டத்தை பிரித்து காட்டுறார். ஒரு கூட்டம் பொய் போதகங்களை பரப்பி வந்த யூத ஜனங்கள், கிரியை சார்ந்திருந்தார்கள். இன்னொரு கூட்டம் புறஜாதியான ஜனங்கள் விருத்த சேதனம் என்கிற சடங்காச்சார கிரியையை சார்ந்திராமல் கிறிஸ்துவை சார்ந்திருந்த ஒரு கூட்டத்தை, அழகா 2 கூட்டத்தை பவுல் என்ன செய்கிறாரு, பட்டியலிட்டு பிரித்து காட்டுவதை நாம் என்ன செய்ய முடிகிறது, பார்க்க முடிகிறது. ஒருவேளை பவுல் ஒரு பெரிய பண்டிதர், அவருடைய குடும்பம் பென்யமின் கோத்திரத்தில் ஒரு உயர்ந்த குடும்பமாக இருந்திருக்கும். இதெல்லாம் யூத கலாச்சாரத்தில் வாழ்ந்த அவருடைய உறவுகளுக்கு மத்தியில் ஒரு பெரிய பெருமையாக பேசப்பட்டிருக்கும். ஆனால் இந்த பெருமை, இந்த குலப்பெருமை, இந்த கோத்திர பெருமை, இந்த படிப்பு பெருமை, இது ஏதாவது பவுலுடைய ரட்சிப்பிற்கு அஸ்திவாரமாக இருந்துச்சாங்க? இல்லை. சொல்லப்போனால் இந்த பெருமைகள் எல்லாமே அவருடைய ரட்சிப்பிற்கு ஒரு தடையாக தான் இருந்துச்சு. இன்றைக்கும் கூட நம்ம பேசுகிறேன்ல, 4 தலைமுறை செவன்த் டே அட்வென்டிஸ்ட்டு, எங்கள் தாத்தா பெரிய பாஸ்டரு, எவ்வளோ விசுவாசிகளை ஆதாயப்படுத்திருக்கார் தெரியுமா? எங்கள் அப்பா தான் இந்த சர்ச்சு கட்டி கொடுத்தாரு. இந்த குலப்பெருமைகள் எல்லாம் நம்மை ஒருபோதும் ரட்சிப்பிற்கு நேராக வழிநடத்தாது. சரிங்களா? பவுலோட வாழ்க்கையும் அப்படி தான் இருந்துச்சு. அவருடைய கடந்த காலம் பெருமைகளை சூழ்ந்ததாக இருந்தது. அவர் தேவனை நம்பாமல் தங்களுடைய சுய கிரியைகளின் பெருமையிலே தான் அவருடைய கடந்த காலம் இருந்துச்சு, கிறிஸ்துவை சந்திப்பதற்கு முன்பாக வர. சரிங்களா? பவுல் சொல்கிறாரு, நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன். அவர் ஒரு இஸ்ரவேலன், நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன், எபிரேயரில் பிறந்த அந்த இஸ்ரவேலராக அவர் இருந்தார். உடன்படிக்கை மக்களுடைய சொந்தக்காரராக அவர் இருந்தார். அந்த பென்யமீன் பகுதியானது, அந்த பென்யமீன் பகுதியில் இஸ்ரவேல் தேசத்தோட முக்கியமான நகரங்கள்லாம் இருந்துச்சு.
அவ்வளவு மேன்மையான ஒரு மனிதராக அவர் இருந்தார். எபிரேய மொழியில் A to Z புலமை வாய்ந்த ஒரு நபராக இருந்தார். எபிரேய மொழியை நன்றாக கற்றுத் தேர்ந்தவர். நியாயப்பிரமாணத்தில் உள்ள எல்லா விதமான விதிமுறைகளையும் நன்றாக அறிந்தவர். நியாயப்பிரமாணத்தை எவ்வாறு அனுசரிக்க வேண்டும் என்று சொல்லி ஆரம்பம் முதல் முடிவு வரை கற்று தேர்ந்த பண்டிதனாக இருந்தார். எபிரேய மொழி தெரியுங்க, நியாயப்பிரமாணம் தெரியுங்க, எல்லாமே தெரியுங்க. இயேசுவை தெரியலையே. இயேசுவை தெரியாமல் இதெல்லாம் தெரிஞ்சு என்னுடைய வாழ்க்கையில் என்ன பிரயோஜனம்? இன்றைக்கும் கூட நாம் சொல்கிறோம்ல, எனக்கு எம்பியை தெரியும், எனக்கு எம்எல்ஏவை தெரியும், எனக்கு எஸ்பியை தெரியும், எனக்கு சைக்காலஜி தெரியும், எனக்கு கம்ப்யூட்டர் தெரியும், எனக்கு ஏஐ தெரியும், எல்லாமே தெரியுதுங்க. இயேசுவை தெரியுதாங்க? இயேசுவை தெரியாத வாழ்க்கை குருடனான ஒரு வாழ்க்கையாகத்தான் இருக்கிறது. அவரோட வாழ்க்கை அப்படி தான் இருந்துச்சு. இயேசுவை சார்ந்திராத வாழ்க்கை கண் குருடான ஒரு மனிதனாகத்தான் இந்த பவுல் வாழ்ந்தார். அதனால தான் இந்த நியாய பிரமாணத்தின் மீது உள்ள ஒரு வெறி சபையை சீரழிக்க வச்சுது. பிரமாணம் இப்படி சொல்லுது, இவங்கெல்லாம் இப்படி வாழ்கிறாங்களன்னு சொல்லி ஆதி சபையை உபத்திரவப்படுத்தின ஒரு குருடனாகத்தான் இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் வாழ்ந்து கொண்டிருந்தார். ஆனால் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் இயேசுவை சந்தித்த உடனே தான் அவர் புரிந்து கொண்டார், இந்த நியாயப்பிரமாணம் நான் எதிர்பார்க்கிற நீதியை விட அதிகமான நீதியை எதிர்பார்க்கிறது, நான் அதற்கு முன்பாக குற்றவாளியாக இருக்கிறேன் என்று சொல்லி இயேசுவின் பாதத்தில் விழுந்தார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுலோட வாழ்க்கையில் எப்படி கிறிஸ்துவை சந்திப்பதற்கு முன்னான காலம், கிறிஸ்துவை சந்தித்த பின்னான காலம் என்று 2 பகுதி இருந்ததோ, அந்த 2 பகுதியின் அடிப்படையில் அவருடைய வாழ்க்கையின் நடைமுறைகள் எல்லாம் எழுதப்பட்டிருந்துச்சு. பெருமையின் அடிப்படையில் எழுதப்பட்டிருந்துச்சு முற்கால பகுதி. யூத கலாச்சாரத்தின்படி அது மேன்மையாக எண்ணப்பட்டது. ஆனால் தேவனுடைய பார்வையில் அது குப்பையாக இருந்துச்சு, ஒன்றும் கிடையாது. எப்படி பவுலோட வாழ்க்கை 2ஆக பிரித்து பார்க்கப்பட்டுச்சோ, பவுலோட வாழ்க்கையின் பதிவுகள் எழுதப்பட்டிருந்துச்சோ, எழுதப்பட்ட பதிவுகளை கிறிஸ்துவை சந்தித்த பின்பாக பவுல் சொன்னார், வேஸ்ட். வசனம் அப்படி தான் சொல்லுது. அது என்ன சொல்கிறாரு? அதெல்லாம் நஷ்டம் அப்படிங்கிறாரு. தொழில் ரீதியாக சொல்கிறான்ல, இந்த மேன்மை, எபிரேயன், பரிசேயன், 8ஆம் நாளில் விருத்த சேதனம் பெற்றவன், நியாயப்பிரமாணத்தை தெரிந்தவன், எபிரேய மொழியை தெரிந்தவன், இது எல்லாமே குப்பை, ஒன்றுக்குமே உதவாது. தமஸ்கு சாலையில் நான் சந்தித்த அந்த இயேசு மாத்திரமே எனக்கு ரட்சிப்பை கொண்டு வர முடியும் என்பதை அவர் புரிந்து கொண்டார். அவருடைய ஆவிக்குரிய கண்கள் என்ன செஞ்சது? திறக்கப்பட்டது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, பரலோகம் என்ன எதிர்பார்க்குது? யூத பாரம்பரியத்தின் அடிப்படையில் நான் ஒருவேளை மேன்மையானவனாக தெரியலாம், ஆனால் பரலோகத்தின் பார்வையில் நான் ஒரு பெரிய பாவியாக இருக்கிறேனே. அவர் பார்த்தார். பரலோகத்தின் தரம் என்ன என்பதை யூத பாரம்பரியத்தால் கற்றுக் கொடுக்க முடியாது. பரலோகத்தின் தரம், பரலோகம் என்ன என்னிடம் எதிர்பார்க்கிறது என்பதை பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த கிறிஸ்து ஒருவரால் மாத்திரமே எனக்கு கற்றுக் கொடுக்க முடியும் என்பதை உணர்ந்த பவுல் கிறிஸ்துவின் பிரசன்னத்தை கண்டபோது அவரிடம் தன்னை ஒப்புக் கொடுத்தார். இயேசுவானவர் இந்த உலகத்தில் சீர்கேட்டில் இருக்கக்கூடிய மானிட ஜனங்களை தூக்கி எடுத்து சிங்காசனத்தில் அவரோடு அமர செய்ய வேண்டும் என்கிற எண்ண ஓட்டத்தோடு இந்த உலகத்திற்கு வந்தார். இந்த உலகத்தில் நாம் இருக்கக்கூடிய ஆபத்தான நிலையை பார்த்து நமக்கு எச்சரிப்புகளை கொடுக்கிறார். நாம் கவனம் செலுத்தக்கூடிய பயனற்ற விஷயங்கள், தேவையில்லாத நேர செலவழிப்பு, நம்முடைய தாளந்துகளை நாம் வீணடிக்கக்கூடிய காரியங்கள், இது எல்லாத்தையும் நாம் வீணாக்காதபடிக்கு நம்மை பாதுகாத்து பரலோகத்திற்கு நேராக நம்முடைய சிந்தையை கிறிஸ்துவானவர் வழிநடத்த முயல்கிறார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் தமஸ்கு சாலையில் அப்போஸ்தலனாகிய பவுலோட கண்கள் திறக்கப்பட்டுச்சு. இதே மாதிரி இப்போ பவுல் குருடனாக இருந்து கண் பார்வை பெற்றவனாக மாறினான். யோவான் 9வது அதிகாரத்தில் கூட ஒரு குருடனாக இருந்து இயேசுவினாலே பார்வையை பெற்ற ஒரு மனிதனை குறித்து படிக்கிறோம். காணாதவர்கள் காணும்படியாகவும் காண்கிறவர்கள் குருடாகும்படியாகவும் நான் வந்தேன் அப்படின்னு இயேசு சொன்னார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நீங்கள் இயேசுவை பார்த்துட்டிங்களா?
இயேசுவை கண்ட குருடராக நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா, இல்லை இயேசுவை காணாத குருடராகவே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? உலகத்தில் அநேக காரியங்கள் நமக்கு ரொம்ப மதிப்புள்ளதாக தெரியுது. பவுலுக்கு தெரிஞ்ச மாதிரி குலப்பெருமை, கோத்திர பெருமை, படிப்பு பெருமை, அந்தஸ்து பெருமை, இதெல்லாம் பெருசாக தெரியுது. பரலோக ராஜ்யம், புதிய வானம் புதிய பூமி, நித்திய ஜீவன் அப்படிங்கிற ஒரு காரியத்தை விட வாங்க இதெல்லாம் மேன்மையானது. நம்ம எல்லாத்துக்கும் ஒரு பெரிய போராட்டம் இருக்குங்க. உலகம் மதிக்கிற விஷயத்துக்கும் பரலோகம் மதிக்கிற விஷயத்துக்கும் இடையே ஒவ்வொரு மனிதனும் போராடி கொண்டு இருக்கிறான். தெரியுமா உங்களுக்கு? இந்த உலகம் பகட்டை மதிக்குது, பரலோகம் எளிமையை தான் மதிக்குது. இந்த உலகம் திறமையானவர்களை வைத்து பெரிய பெரிய காரியங்களை சாதிக்கணும்னு நினைக்குது. பரலோகம் பேதைகளையும் திக்கற்றவர்களையும் படிப்பறிவில்லாதவர்களையும் திறமை இல்லாதவர்களையும் வச்சு பெரிய காரியங்களை ஊழியத்தில் செய்ய ஆண்டவர் ஆசைப்படுறாரு. உலகத்தின் முதலாளிகள் மற்றவர்கள் தனக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார்கள். பரலோகம் பிறருக்காக ஊழியம் செய்பவர்களை மேன்மைப்படுத்துகிறது, மதிப்பு மிக்கவர்களாக மாற்றுகிறது. இந்த ரெண்டுக்கும் இடையில ஒவ்வொரு கிறிஸ்தவனும் போராடிட்டு இருக்கிறான். உலகத்தோட மேன்மையும் வேணும், பரலோகமும் வேணும். உலகத்தாலையும் நான் கௌரவிக்கப்படணும், பரலோகத்துக்கும் நான் போகணும். எப்படிங்க முடியும்? பவுல் ஒரு நாளில் இந்த உலகத்தின் மேன்மையை நஷ்டம், குப்பை, வேஸ்ட்னு என்னைக்கு நினைச்சாரோ அன்னைக்கு தான் அவர் கிறிஸ்துவை சார்ந்திருந்தார். அன்றைக்கு தான் பரலோகத்தால் அவர் மதிக்கப்படக்கூடிய ஒரு மனிதனாக மாறினார். அப்படிங்கிறத நாம் என்ன செய்யணும்? புரிந்து கொள்ளணும். தமஸ்கு சாலையில் அவர் அடைந்த மாற்றம், இதுவரை நியாயப்பிரமாணத்திற்கு கட்டுப்பட்டவனாக, நியாயப்பிரமாணத்தால் கட்டப்பட்டவனாக வாழ்ந்த மனுஷன் இப்போ கிறிஸ்துவினால் கட்டப்பட்ட மனிதனாக மாற்றப்பட்டான். ஆண்டவர் கேட்டார்ல, நான் சொன்னல ஆரம்பத்திலே, முதல்ல என்ன வந்துச்சு? ஒளி வந்தது, பின்புதான் ஒளி வருகிறது. அதே போல தான் சவுலோட வாழ்க்கையிலும் முதல்ல ஒளி தாங்க வந்துச்சு. வானத்திலிருந்து ஒரு ஒளி வந்துச்சு, அவனுடைய கண்கள் எல்லாம் இருளடைஞ்சது. சரீர கண்ணு தான் இருளடைஞ்சது, ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுச்சு. பின்பு ஒரு சத்தம், சவுலே சவுலே என்னை ஏன் நீ துன்பப்படுத்துகிறாய், முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாமே அப்படிங்கிற வார்த்தைகள் எல்லாம் கேட்ட உடனே தான் நியாயப்பிரமாணத்தில் கட்டப்பட்டிருந்த அந்த சவுலுடைய கட்டுகள் எல்லாம் அறுக்கப்பட்டு கிறிஸ்துவின் அன்பினால் கட்டப்பட்ட ஒரு மனிதனாக அவன் என்ன செஞ்சான்? மாறினா. அதனால தான் அவர் அழகாக சொல்கிறார் பாருங்க, பிலிப்பியர் 3வது அதிகாரம் 8வது 9வது வசனத்தை பாருங்களேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுய நீதியை உடையவனாய் இராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாயிருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கு. இதுவரைக்கும் நியாயப்பிரமாணத்துக்குள்ளே இருந்தார், இப்போ யாருக்குள்ளே வந்துட்டார்? கிறிஸ்துவுக்குள்ளே வந்துட்டார். நீங்கள் பாருங்களேன், நம்ம யாருக்குள்ளே இருக்கிறோம்? நம்முடைய பணம், பதவி, உலக மேன்மை, நம்முடைய அந்தஸ்து, நம்முடைய படிப்பு, இதில் கட்டப்பட்டு கிடக்கிறோமா? உலகத்தால் மேன்மைப்படுத்தப்படக்கூடிய, உலகத்தால் மதிக்கப்படக்கூடிய மதிப்பு மிக்க விஷயங்களால் நாம் கட்டப்பட்டு கிடக்கிறோமா? பரலோகம் எதிர்பார்க்கிற குணாதிசயங்களால் நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்குள் கட்டப்பட்டு கிறிஸ்துவுக்காக கட்டுண்டவர்களாக இருக்கிறோமா? பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவின் நிமித்தம் கிறிஸ்துவுக்குள் நான் இருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். தமஸ்கு சாலைக்கு பின்பான ஒரு மாற்றம். அது என்ன? கிறிஸ்துவுக்குள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், கிறிஸ்துவுக்குள் அவர் இருப்பதனால ஆவிக்குரிய அறிவை பெற்றுக்கொண்டார். இது வரைக்கும் ஆவிக்குரிய ரீதி அவர் குருடனாக இருந்தார். கிறிஸ்துவுக்குள் என்பதனால அவர் விசுவாசத்தினால் நீதிமான் ஆனார். இது வரைக்கும் அவர் நியாயப்பிரமாணத்தினால நான் ஒரு பெரிய நீதிமான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தார். ஆனால் இப்போ விசுவாசத்தினால் நீதிமான் ஆயிட்டார். கிறிஸ்துவுக்குள் அப்படிங்கிறதுனால பரலோகத்திற்கு அவர் ஆயத்தமானார், பரிசுத்தமுள்ள மனுஷனாக மாறினார். கிறிஸ்துவுக்குள் அப்படிங்கிறதுனால இரண்டாவது வருகையில் மகிமை அடையக்கூடிய அந்த அனுபவத்திற்கு அவர் ஆயத்தமானார். சொல்லப்போனால் ரட்சிப்பின் திட்டத்தில் உள்ள எல்லா காரியங்களும் அவருடைய வாழ்க்கையில் ஒன்று சேர்ந்து அமைகிறது. அதுதாங்க கிறிஸ்துவுக்குள்.
தேவ ராஜ்யத்திற்கு செல்லக்கூடிய ஒரு பாத்திரமாக மாறுவதற்கான அனுபவத்திற்குள்ள அவர் கடந்து போனார்னு பார்க்குறோம். என்ன அர்த்தம்? ஆரம்பம் முதல் முடிவு வரை கிறிஸ்து தாங்க. அதனால தான் படிக்கிறோம், விசுவாசத்தை துவக்குகிறவரும் விசுவாசத்தை முடிக்கிறவருமாய் இருக்கிறவர் அவர் தான். அவரை விசுவாசிக்கிற பிள்ளைகள் அவருடைய நீதியினாலே என்ன செய்கிறோம்? ரட்சிக்கப்படுகிறோம். யோசித்து பாருங்களேன், நம்முடைய சொந்த நீதி உண்மையிலே ஒரு நீதி கிடையாது. ஏன் அப்படின்னு சொன்னால், நியாயப்பிரமாணத்தால் நமக்கு ஒரு ஜீவனை கொடுக்க முடியாது. நியாயப்பிரமாணத்தால் பாவத்தை சுட்டி காட்ட முடியுமே தவிர பாவத்தை சுத்திகரிக்க முடியாது. கிறிஸ்துவின் நீதி மாத்திரமே நமக்கு இன்னொரு ஜீவனை கொடுக்கிறது. இதை உணர்ந்தவராக இயேசுவின் விசுவாசத்தை உடைய மனிதனாக யார் மாறினா? அப்போஸ்தலனாகிய பவுல் மாறியதை நாம் என்ன செய்ய முடிகிறது? பார்க்க முடிகிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய விசுவாச வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ஒரு கணம் யோசித்து பாருங்களேன். அநேக சமயத்தில் மீதமான திருச்சபையின் அங்கங்களாக நாம் கிரியையே பிடிச்சிட்ருக்கிறோம். ஒரு சில பேர் கிருபையை பிடித்து கொண்டு கிரியையை விட்டு விடுகிறாங்க. ஆகவே தேவனை விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கண்டிப்பாக கிரியை இருக்கும். ஏன்னு சொன்னால், வேதாகமும் அதைத்தான் நமக்கு என்ன செய்கிறது? பிசாசு கூட விசுவாசிக்கிறது. கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது, அது விசுவாசமே கிடையாது. அதைத்தான் நான் ஆரம்பத்தில் ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலிருந்து சொன்னேன். இதே அதிகாரத்தில் 3வது அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்கிறார் பாருங்க, கிறிஸ்துவை அறிவதை அவர் விரும்ப ஆரம்பித்தார். இதுவரைக்கும் நியாயப்பிரமாணம், விதிமுறைகள், சட்டத்திட்டங்களை முக்கியப்படுத்திய பவுல் இப்பொழுது கிறிஸ்துவோடு உள்ள உறவில் வளருவதற்கு அவர் விரும்பினார். எப்படி நான் ஆண்டவரோடு நெருக்கமாவது, எப்படி நான் தேவனோடு நெருங்கி ஜீவிப்பது, ஏனோக்கை போல எப்படி சஞ்சரிப்பது என்று சொல்லி கிறிஸ்துவை அறியக்கூடிய அறிவை அப்போஸ்தலனாகிய பவுல் விரும்ப ஆரம்பித்தார். எப்படி ஆண்டவரை நாம் அறிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஆண்டவருடைய வார்த்தையை வாசித்து அதன்படி வாழ்வதன் மூலமாக நாம் தேவனோடு நெருங்கி ஜீவிக்க முடியும். அப்படி தானே? அது அவருடைய வார்த்தை. வேதாகமத்தின் வார்த்தையை வாசித்து அதன்படி நம்முடைய வாழ்க்கை முறையை அமைத்து கொள்ளும்போது நாம் தேவனோடு என்ன செய்ய முடியும்? நெருங்கி ஜீவிக்க முடியும். ஆண்டவரோடு நெருங்கி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் சீஷர்கள் முகமுகமாக பார்த்து இருந்தாங்க, அந்த மாதிரி இருக்கிறது இல்லை. பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசையினால் வேதாகம வாக்கியங்களை வாசித்து வேதம் சொல்லக்கூடிய காட்டக்கூடிய ஆலோசனைகளை நம்முடைய வாழ்க்கையின் அடிப்படை தூண்களாக நாம் மாற்றிக்கொள்ளும் பொழுது நாம் தேவனோடு நெருங்கி ஜீவிக்க முடியும். இது முதலாவது காரியம். தேவனோடு நெருங்கி ஜீவிக்க 2வது காரியம், அவருடைய பாடுகளோடு நாம் பங்காளிகளாக மாறணும். அதனால தான் 10ஆம் வசனம் சொல்லுது, இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியம், பாடுகளில் ஐக்கியம் இருக்கிறது. வசனம் சொல்லுதுல, அப்படிதான் சொல்லுது வசனம். அவருடைய பாடுகளின் ஐக்கியம், அவரோடு கூட பாடுகளை சகித்தால் அவரோடு கூட பரலோகத்தில் நாம் என்ன செய்யலாம்? அரசாட்சி செய்யலாம். இந்த உலகத்தில் சோதனை, கஷ்டம், பாடுகள் இதெல்லாம் வரும்போது இயேசுவை நமக்கு நினைப்போட்டோம். இதே மாதிரி தானே இயேசு எனக்காக கஷ்டப்பட்டிருப்பார், இப்படித்தானே எனக்காக அவர் தியாகம் செய்தார். அவருடைய சித்தத்தை நான் உணர்ந்து கொள்ளவும் அவரோடு நெருங்கி ஜீவிக்கவும் பாடுகள் நமக்கு உதவி செய்கிறது. 3வது, இயேசுவோடு நாம் நெருங்கி அவர் கூடவே இருக்கணும்னா, நான் ஆரம்பத்தில் சொன்னது போல நம்முடைய இலக்கை நோக்கி தொடர வேண்டும். கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன்னு சொன்னார் பாருங்க. அந்த இலக்கை நோக்கி நாம் தொடரணும். நீ யோசித்து பாருங்களேன், உலக பிரகாரமாக ஒரு ஓட்டப்பந்தய போட்டி நடைபெறுகிறது என்று சொன்னால், அதில் ஓடக்கூடிய நபர் தன்னுடைய தசை நார்கள் முறுக்கி கொண்டு வேகமாக ஓடி எப்படியாவது பந்தய பொருளை பெற வேண்டும் என்று சொல்லி பிரயாசப்படுவதைப் போல நாம் எல்லோரும் நமக்கு ஒரு இலக்கு இருக்கிறது. என்ன இலக்கு தெரியுங்களா? எப்படி இயேசுவானவர் இந்த உலகத்தின் பாவத்தை ஜெயித்து பரலோகத்தில் பிதாவின் வலது பாரசத்தில் உட்கார்ந்திருக்கிறாரோ, அதே போல நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் நாம் பொறுமையோடு ஓடி ஓட்டத்தை முடித்து ஜெயித்து அவரோடு கூட அந்த சிங்காசனத்தில் அமரணும். அப்போ நாம் அவர் கூட என்ன செய்வோம்? நெருங்கி ஜீவிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய இலக்கு நம்முடைய கண்களுக்கு தெரிகிறதா?
நம்முடைய ஓட்டம் பரலோகத்தை நோக்கியதாக இருக்கிறதா, உலகத்தை நோக்கியதாக இருக்கிறதா என்பதை எல்லாம் நம்ம என்ன செய்யணும்? சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த பாடத்தோட முடிவு பகுதிக்குள்ளாக நான் வர்றேன். நம்முடைய நம்பிக்கை எதன் மீது இருக்கிறது? உலக பொருளின் மீதா, நம்முடைய மாம்சத்தின் மீதா, அல்லது நம்முடைய மேன்மையின் மீதா, அல்லது நமக்கு இருக்கக்கூடிய பெருமைகள், நம்முடைய அந்தஸ்து, இப்படிப்பட்ட காரியங்களை நாம் நம்புகிறோம்? மாம்சமான காரியங்களுக்கு நாம் முதலிடம் கொடுத்து அதை சார்ந்து ஜீவிக்கிறோமா? இல்லை. உண்மையான மகிழ்ச்சி கர்த்தருக்குள்ளாக இருக்கிறது, தேவனை நம்பும் பொழுது இருக்கிறது, வேதாகமத்தை விசுவாசிக்கும் பொழுது, அவருடைய வார்த்தையை சார்ந்திருக்கும் பொழுது எனக்கு இருக்கிறது என்று சொல்லி அதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோமா என்கிற என்ன ஓட்டத்தோடு கூட தேவ சமூகத்தில் நம்ம ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் நம்ம ஒருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஜெபித்து நிறைவு செய்யலாமா? பரலோகத்தில் வாசம் செய்கிற அன்புள்ள ஆண்டவரே, கர்த்தருக்குள் நம்பிக்கையாய் இருப்பது எப்படி? அப்படி இருப்பதினால் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய மேன்மையான ஆசீர்வாதங்கள் என்னென்ன என்பதை இந்த வார ஓய்வு நாள் பள்ளி பாடத்தின் வாயிலாக நாங்கள் கற்றுக்கொண்டோம். அன்புள்ள ஆண்டவரே, அநேக சமயத்தில் பேதுருவை போல எங்களுடைய மாம்சத்தை நாங்கள் நம்புகிறோம். அப்படி இராதபடி எல்லா சூழ்நிலைகளிலும் கிறிஸ்துவை நம்பினால் எங்களுடைய வாழ்க்கையில் சங்கடம் இல்லாமல் சந்தோஷமாக வாழ முடியும் என உணர்ந்து கொண்டு தேவனுக்கு எங்களை ஒப்புக் கொடுக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.